ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் சாரீ, ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் சாரீ. இந்த சாரியில் எப்படி இது மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான கப் ஷேப் நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த சாரீ கண்டிப்பாக வந்து பின் பண்ணிட்டு தான் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் சுற்றி வந்துட்டு ஹெம்மிங் பண்ணிட்டு பண்ணலாம். ஆனால் பின் பண்ணிங்கனாலே போதும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு நெக் தான் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சுற்றி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்போதான் வந்து உங்களுக்கு கிளாத்லாம் வந்துட்டு அந்தந்த தடவை நவராமல் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொண்டுட்டு வர முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸஸாக ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வந்து டாட் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். அதை வந்து கரெக்டாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே நம்ம வேஸ்ட் டாட் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த வேஸ்ட் டாட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பொழுதும் நம்ம இப்போ 2ஆம் அடிச்சு தான் ஸ்டிச் பண்ணுவோம். அது அப்படி பண்ணாமல் சென்டர் லைனில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர் லைனில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம டாட் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே உள்ள கிளாத்தும் வந்து ஆக்சுவலாக வந்து நழுவி போயிடும். இல்லை அது மாதிரி ஆகாமல் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டிஃபாக வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் எந்த சாரியாக நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி பர்ஃபெக்டான கப் ஷேப் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஃபினிஷிங் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். நீ லைட் வெயிட் சாரி நான் தைக்க முடியாது அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ பாருங்கள் எப்படி வந்து நமக்கு பட்டி சைடாக இருக்கட்டும், சென்டர் டாட்டாக இருக்கட்டும் எப்படி மேட்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதுக்கு வந்து நான் குட்டியாக ஒரு லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதான் அந்த சாரியோட வந்து ஃபைனல் அவுட்லுக்கு. நமக்கு ஆம்போல் சைட்லனா எப்படி வந்து அந்த ப்ளஸ் சைஸ் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இது மாதிரிலாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.